ஹாலிவுட்ல இதுவரைக்குமே ரிலீஸ் ஆன எந்த திரைப்படமுமே 1000 கோடி வசூலிக்கல. மத்த இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா, அசால்ட்டாக 1000 கோடி அடுத்து விட்டு போறாங்க. ஹாலிவுட்டுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு பலருமே கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, முதல் 1000 கோடிய ரஜினி சார், லோகேஷ் கனகராஜுடைய கூட்டணியில உருவாகும் கூலி திரைப்படம் தான் அடிக்கும் அப்படின்னுமே எதிர்பார்க்கப்படுது. தமிழ் சினிமாவுடைய முதல் 100 கோடி வசூல் சாதனைய இந்த திரைப்படம் படைத்து ஒரு மிகப்பெரிய ட்ரேட்மார்க்காக இருக்கும் அப்படின்னு பலருமே வாழ்த்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருடைய கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதனைத் தொடர்ந்து ரஜினி சாருடைய 172வது திரைப்படமாக ஜெயிலர் 2 திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. நெல்சன் இயக்கி வரும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இதனையடுத்து ரஜினி சாருடைய 173வது திரைப்படத்தை இயக்கப் போவது யார், தயாரிக்கப் போவது யார் அப்படின்ற கேள்வியுமே ரசிகர்கள் மனதுல அவ்வப்போது இருந்துட்டு தான் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி ஐஸ்வரி கணேசன் அவர்கள் ரஜினி சாரை வைத்து ஒரு படத்தை தயாரிக்க இருப்பதாக தகவலுமே வெளியாச்சு. தற்போது அதன் பேச்சுவார்த்தைகள் நெருங்கி வருவதாக சமீபத்திய பேட்டி ஒன்றுல தெரிவித்திருக்காரு. எனவே அநேகமாக தலைவர் 173வது திரைப்படத்தை வேல் பிலிம்ஸ் தயாரிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி தயாரிப்பு நிறுவனம் உறுதியானா இந்த படத்தை யார் இயக்குவா அப்படின்ற கேள்வி பலருக்குமே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா, தற்போது அண்மையில அட்லி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணி 2 ஸ்டோரியை சொல்லியிருக்காரா. அதுல ஒன்று சூப்பர் ஸ்டாருக்கு பிடித்து போக கண்டிப்பாக நம்ம படம் பண்றோம் அப்படின்னு வாக்குமே கொடுத்திருக்காரு. ஆகையால 173வது திரைப்படத்தை நம்ம அட்லி அவர்கள் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.